விடுகிறது. இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? நாளை காலையில் எழுந்ததும் நான் செய்ய வேண்டியது என்ன? பெரிய சிக்கல்கள் என் தோள் மீது அமர்ந்து கொண்டிருக்கின்றன. இவற்றிலிருந்து விடுபட்டு அமைதியையும் ஆனந்தத்தையும் அடைவதற்கான ஒரு எளிய முறையை சொல்லுங்கள் சுவாமிஜி என்று கேட்கும் பக்தர்களுக்கு பதில் சொல்லும் விதத்தில் குருதேவரின் போதனைகள் அமையும். குருதேவரின் துண்டு பிரசுரங்கள், அவருடைய ஏதாவது ஒரு நூலின் சில பக்கங்கள், இவை போன்றவற்றை படித்துவிட்டு அதன் மூலம் மன அமைதி பெற்று வாழ்வில் வியக்கத்தக்க மாற்றம் அடைந்து குருதேவரின் மிகச்சிறந்த பக்தர்களாக விளங்குபவர்கள் எத்தனையோ பேர். குருதேவரின் பல அற்புதமான நூல்களில் ஒன்று பிராக்டிஸ் ஆஃப் கர்மயோகா என்பதாகும். அதை படித்து பரவசமடைந்த ஒரு பக்தர், ராமாயணம் முழுவதையும் நான் கேட்டிருக்கிறேன், சங்கராச்சாரியாரின் பாஷ்யங்கள் மற்றும் மேனாட்டு தத்துவத்தையும் ஓரளவு படித்திருக்கிறேன். ஆனால் தன்னலமற்ற தொண்டின் தேவையையும் சிறப்பையும் பற்றி சிவானந்தர் கூறுவது போல் வேறு எங்கும் கண்டேனில்லை என்று எழுதுகிறார். தியானத்தை பற்றி இன்று உலகில் உள்ள